Hello guys, welcome back to my channel. இது வாய்தான், நான் உங்கள் சூர்யா. Hope you people are doing good. ஸோ அந்த நம்பிக்கையோட வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போது இந்த கண்டென்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் ஷோலிங்கர் நரசிம்மர் கோயில் இருக்குது. லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலும் கூட, ரொம்ப பழமையான ஒரு கோயிலும் கூட. ஸோ அந்த கோயிலில் வந்து இப்போ ரீசெண்டாக ரோப் காரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அன்றாட பணிகளை முடித்துவிட்டு கிளம்புவதற்கு மாலையாகி விட்டது. ஸோ இப்போ ஈவினிங் ஆகிட்டதுனால இந்த டைமில் தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். கோயிலுடைய க்ளோசிங் டைம் 6 o'clock அப்படின்னு சொல்லி கூகுளில் பார்த்துருந்தேன். நான் கிளம்பும் போதே மணி 5 o'clock. என்னால் போய் ரீச் ஆக முடியுமான்னு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாம் போய் பார்ப்போம் ரோப் காரில் ட்ரை பண்ண முடியுதா அப்படின்னு. இன்கேஸ் ரோப் கார் போக முடியலன்னா கண்டிப்பாக அடுத்த வீக்குக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு இந்த ரோப் காரில் போய் ட்ரை பண்ணி இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியலன்னா தயவுசெய்து கோவித்து கொள்ளாதீர்கள், மன்னித்து விடுங்கள். இந்த வீடியோவில் அங்கே ரோப் காருக்கு என்ன ப்ரைஸ் இருக்குது அது எல்லா டீட்டெயிலும் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நான் போயிட்டுருக்கிறது வேலம் தாண்டி தான் போயிட்டுருக்கேன். வேலம் பார்க்குறவங்க யாராவது வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் நம்ம சேனலை வேலத்திலேருந்து பார்க்குறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, முடிந்த வரையில் கொஞ்சம் விரட்டி கொண்டு வந்து ஷோலிங்கர் வந்து விட்டோம். இதுதான் ஷோலிங்கர் வழியாக போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் போகக்கூடிய வழி அதுதான். அங்கே போயிட்டு ரோப் காருக்கு எந்த இடத்துக்கு போகணுங்கிறது வந்து யாருக்குமே தெரியல. ஸோ அதை கேட்டு தான் போனோம். இன்னும் இது சிக்னல் வந்துருது, எல்லாம் போயின்னுக்குறாங்க. இது சிக்னல் ஒர்க் ஆகலையோ? மக்கள்லாம் ஒரே மாதிரி போகும்போது நாமளும் அப்படியே போயிடணும். எஸ் 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 உண்மையாகவே இது ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயங்க. காரணம் என்னென்னா, இந்த ரோப் கார் மாதிரியான விஷயம்லாம் வந்து நான் பழனி கோயிலில் இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றதுக்காக நம்ம அவ்வளோ தூரம் போனோம். இங்கேருந்து பழனிக்கு போகிறதே பெரிய செலவுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் வரும் வெள்ளூர் ஒரு ராணிப்பேட்டிலேருந்து போகிறவங்களுக்கு. ஸோ அவ்வளோ தூரம் போய் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அங்கே இன்னொன்று நம்ம அவ்வளோ தூரம் பழனிக்குன்னு கிளம்பி போகும்போது இந்த ரோப் காருன்றது நம்ம மைண்டில் இருக்காது. அங்கே டிவோஷனலாக அந்த சாமி கும்பிடணும், அங்கே ரஷ் இல்லாமல் இருக்கணும், இப்படி தான் ஓடிட்டுருக்கோம் மைண்டில். இப்போ நமக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல அது கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை வந்து சூப்பராக பண்ணி தந்திருக்காங்கன்னும் போது அதை போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் இதை ஷேர் பண்ணலாம் எல்லாருக்கும். இதை நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணணும். ஏன்னா ஷோலிங்கர் கோயில் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பான ஒரு கோயில் தான். மலை ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முட்டி வலி இருக்கிறவங்க இல்லை கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாம் ஏற கஷ்டப்படுவாங்க. சிலர் அதை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே இது போவேணாம், இந்த வாட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி. ஈவன் நானுமே 2-3 முறை ஸ்கிப் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ போயிட்டு அது டயர்டாகிடும், 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் விட்டுருவோம். இப்போ இந்த ரோப் கார் வந்ததுனால ஒரு இது வந்துருச்சு. கிட்ட போய் பார்ப்போம். இதுதாங்க கோயில் என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் போனோம். ரஷ்ஷு இங்கே வெளியே ஒன்றும் இல்லை. வந்து விட்டோம். இங்கே வந்து ஆஞ்சநேயர் ஒருத்தர் இருப்பார் இந்த குளத்துக்கிட்ட. உங்களுக்கு அந்த ஆஞ்சநேயர் தெரிகிறாரா? அவர் தான் பக்த ஆஞ்சநேயர். ஓகே, நாம் கிளம்புவோம். அநேகமாக இதுவாக தான் வழியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக தானே ஓப்பன் பண்ணாங்க. ரோட்டில் வந்து அந்த சுண்ணாம்பு வந்து ஃபுல்லாக போட்டு இருக்காங்க. அது எப்போவுமே இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் டைமில் வந்து இந்த சுண்ணாம்பு வந்து ஃபுல்லாக அந்த இடத்த ரீடைட் பண்ணுற மாதிரி போட்டு வைப்பாங்க. போகிற வழியில் யார்கிட்டையாவது கேட்போம் அந்த ரோப் காருக்கு போகக்கூடிய வழி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போது என் கூட அக்கம்பனி பண்ணுறதுக்காக வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யார் அப்படின்னா மிஸ்டர் நலீஷ் அப்படிங்கிறவர். அவரை நீங்கள் எந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம் அப்படின்னா, இருங்க ஆட்டோ கரெக்டு கேட்டுக்கலாம். அண்ணா ரோப் காருக்கு எந்த பக்கம்ண்ணா?
எந்த டைமுங்கண்ணா? ஓ, இப்போ நாங்கள் போய் பார்க்கலாம்ல? ஓகே. ஆ ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஒரு வழியாக அப்டேட் கிடைத்து விட்டது. ரோப் காருக்கான அந்த இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். வேணும்னா போய் சும்மா வேணால் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே போகலாம் ரோப் காரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடையே சிலர் வந்து வீடியோ கட் பண்ணி போக வாய்ப்பு இருக்குது, எப்படியும் ரோப் காரில் போக போகிறதில்ல அப்படின்னு. ஓகே, நான் இன்னொரு ஹிண்ட்டு தரேன். இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்மளால் கோயிலுக்கு மேலே போக முடியலல்ல, அதுக்கு பதிலாக நாம் இன்னொரு விஷயம் பண்ண போகிறோம் ஷோலிங்கரில். இது தி பெஸ்ட்டானு எனக்கு தெரியல. நான் எப்போல்லாம் ஷோலிங்கர் வரணும் அப்போல்லாம் வந்து ஒரு டீ கடையில் போய் ஒரு லஸ்ஸி குடிப்பேன். அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த லஸ்ஸி. ஸோ இப்போது இங்கே அவைலபிள் இல்லாததுனால நாம் அந்த லஸ்ஸி கடைக்கு போக போகிறோம். அது எந்த கடைன்றதை கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள், அங்கே போய் பார்க்கலாம். எஸ், அந்த இது தெரியுதுங்களா, பீமு, அது வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டதுனால வில் கோ ஃபார் ஆர் நெக்ஸ்ட் பிளான். எங்கே போகிறோம் அப்படின்னா, அது ஷோலிங்கரில் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஷோலிங்கருடைய ஃபேமஸான ஒரு லஸ்ஸி ஷாப்பான்னு எனக்கு தெரியல, பட் அது ஒரு டீசெண்டான லஸ்ஸி ஷாப். நான் எப்போல்லாம் ஷோலிங்கர் திருத்தணி போகிறேனோ அப்போல்லாம் மிஸ் பண்ணாமல் அங்கே லஸ்ஸி ட்ரை பண்ணுவேன். ஓகே, அங்கே ஒருத்தர்கிட்ட விசாரித்ததில் கிடைச்ச கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, அந்த ரோப் காரோடைய டைமிங் வந்து மார்னிங் 8 o'clock டு ஈவினிங் 4:30. ஸோ டெம்பிள் க்ளோசிங் டைம் வந்து 6 o'clock இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி வரவங்களுக்கான அந்த சர்வீஸ் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் 4:30க்கு அப்புறமா. அதாவது மேலேருந்து கீழே இறங்களுக்கு மட்டும். கீழே இருந்து 4:30யோட வந்து மேலே போகிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க ரோப் காருக்கு. மறுபடியும் நாம் வந்து அந்த ஷோலிங்கர் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். அதாவது நம்ம ரைட் எடுத்தோம் இல்லையா கோயிலுக்கு போகிறதுக்கு, அங்கேருந்து வெளியே வந்து ஷோலிங்கர் பஸ் ஸ்டாண்ட் போகிற மாதிரி போனோம் அப்படின்னா நீங்கள் ரைட் சைடில் நோட்டீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சுமதி தியேட்டர்னு சொல்லி அந்த தியேட்டர் இருக்கும். ஷோலிங்கரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இல்லை அந்த கடையில் ஏற்கனவே குடித்தவங்களாம் இருந்தீங்கன்னா கூட சொல்லுங்கள். அந்த சுமதி தியேட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸில் ஏதோ ரெட் கலர் போர்டு தெரியுதுங்களா உங்களுக்கு, அந்த டீ கடை தான். கடையோட பேர் வந்து பிரியான்னு இருக்குது, ஆனால் அந்த பேரே சிதைந்திருக்கிறது. இதுதான் அந்த டீ கடை. ஸோ நம்ம வந்து ஹார்லிக்ஸ் இது லஸ்ஸி கேட்டிருந்தோம். ஸோ லஸ்ஸி போட ஆரம்பிச்சிட்டார் அண்ணன். அதில் போட்டு கடைஞ்சதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் லஸ்ஸி வந்து இதுதான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இங்கே ஷோலிங்கரில் அண்ணன் தான் கடையோட ஓனரான். வந்தால் பார்த்தா அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருங்க. நான் எவ்வளோண்ணா ஒரு லஸ்ஸி? 30 ரூபா ஒரு லஸ்ஸி. ஸோ நம்ம லஸ்ஸி ஷாப்லலாம் குடிக்கிறத விட சூப்பராக இருக்கும். மேலே வந்து ஏடு போட்டு கொஞ்சம் எசன்ஸ் போட்டு கொடுப்பாரு, சும்மா நறுக்குன்னு இருக்கும். பால் மொத்தமாக வாங்கி நாங்களே காய்ச்சி சுத்தமாக முறையிலே தயிர் நாங்களே போடுறோம். இது வந்து லஸ்ஸிக்காகனா இல்லை லூஸ்லேயும் கொடுக்குறீங்களா? லூஸ்லேயும் தயிர் சாப்பாட்டுக்கு, திருமண நிகழ்ச்சிகளுக்கு 100 லிட்டரு 200 லிட்டரு கேட்டாலும் குடும்ப நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் தயிர் கொடுப்போம். உங்கள் அண்ணனோட ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு யாருன்னா வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க, நாங்கள் சொல்கிறீங்களா? இது பால் காஞ்சன் இருக்கு ரெண்டாவில். இது தயிர்காக தான். தயிர் காய்ச்சல டீயும் ஓடா, டீக்கும் பால் எத்துவும் அப்படியே காய்ச்சினா தயிருக்கு பால் ஊற்றிடும் ட்ரேங்களில். பால் காஞ்சினா நம்மக்கிட்ட எப்போ ரெடியா 1000 டீ கேட்டால் கூட அட் அ டைம் இது வந்து குறைஞ்சது 500 டீ போடலாம் அப்படியே. இதே நாங்கள் தண்ணியெல்லாம் கலக்க மாட்டோம், சுத்தமான பாலில் அப்படியே டீ தூள் சக்கரை போட்டு கொதிக்க வச்சு அப்படியே குத்துருவோம். நம்ம மாட்டுப்பால் தான், சுத்தமான மாட்டுப்பால். இந்த கேனில் எடுத்துன்னு வராங்க பாரு. ஆமாம்மா, எப்போவுமே ஃப்ரெஷ் பால், எப்போவுமே ஃப்ரெஷ் தான். இதுதான் நோ பாக்கெட் பால், ஒன்லி மாட்டுப்பால் தான். பாக்கெட் பாலை யூஸ் பண்ணுறதுல விற்கிறதும் கிடையாது. நம்ம கையில் மாட்டுப்பால் தான். எல்லாம் கிராமத்துலேருந்து நம்ம சொந்தமாக பால் எடுக்கிறோம். மொத்தம் வந்து சேர்ந்து போகுது.
உண்மையாக மஸ்ட் ட்ரை லஸ்ஸி தான். நான் நிறைய முறை சாப்பிட்ருக்கேன். வேறு யாராவது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நாம் ஷோலிங்கரில் அந்த லஸ்ஸி ஷாப்பில் போய் ட்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா? நான் போயிட்டு இது மாதிரி யூடியூப்லேருந்து வரேன், நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னோன்னே அந்த அண்ணன் எக்ஸைட் ஆகிடாரு. நீ வாப்பா இங்கே பாரு நாங்கள் எவ்வளோ தயிர் வச்சுருக்கோம் பாருன்னு சொல்லி உள்ளெல்லாம் காமிச்சார். அந்த கிளிப்பிங்லாம் நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே எனக்கு நான் அந்த கடைக்கு ஒரு 6-7 வாட்டி போயிருக்கேன். ஆனால் அவ்வளோ வந்து நான் பார்த்ததில்ல, அவ்வளோ தயிர் இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, இப்போ யாராவது திடீர்னு வந்து ஒரு 40 லிட்டர் தயிர் வேணும்னு கேட்டாங்கன்னா கூட இன்றைக்கி இல்லைப்பா நாளைக்கு தரேன் நாங்கள் சொல்ல மாட்டோம், அந்தளவு நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டீயும் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. பிரியா டீ ஸ்டால்னு நினைக்கிறேன். நம்பர் வந்து நான் கூகுள் நம்பர் தான் கொடுக்குறேன். நான் அவர்கிட்ட நம்பர் கேட்கல, ஏன்னா நான் வெளியே வரதுக்குள்ளேயே வந்து நிறைய ரஷ் ஆகி போச்சு. அதனால தான் நான் அங்கேருந்து வீடியோ எடுக்காமல் நான் வெளியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட கொடைக்கல் கிட்ட வந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். உண்மையாகவே நீங்கள் வந்து ஷோலிங்கர் சைடில் நீங்கள் கிராஸ் ஆகி அந்த ரூட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லஸ்ஸியை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். லஸ்ஸிக்கு மேலே வந்து அந்த பால் ஏடு போட்டு கொடுப்பாங்க, அதுதான் அதில் ஹைலைட்டே. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ நம்ம வேறு ஒன்று பிளான் பண்ணி வந்து நம்ம கடைசியில் முடிச்சது வந்து வேறு ஒன்றா தான் முடிஞ்சிருக்கு. அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நிச்சயமாக இதுக்கு அடுத்த வீடியோவோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவோ வந்து நரசிம்மர் கோயிலுக்கு போகிறதா, அந்த ரோப் காரில் போகிறதா தான் இருக்க பொழுது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். Until then, goodbye from Surya.